தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ் கோட்டையை கைப்பற்றினார் எடப்பாடி. அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர், மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே மிக தீவிரமான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் நமது அதிமுகவில் இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் மட்டும் இதுவரைக்கும் எந்த விதமான நிலைப்பாட்டையும் அறிவிக்காமல் அடுத்து என்ன செய்யலாம், யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று கூட தெரியாமல் தற்சமயம் அலைந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட நேற்று தினம் நமது தினகரன் பகிரங்கமான எச்சரிக்கையை கூட கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்குள் கண்டிப்பாக பிரிந்து உணர்வுகள் வர வேண்டும், இல்லை என்றால் தக்க பதிலடிகள் கொடுக்கப்படும் என நமது டிடி தினகரன் கூட பதிலடிகளை கொடுத்திருந்தார். இருந்த போதிலுமே ஓபிஎஸ் நிலைப்பாடு இன்ன வரைக்கும் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஓபிஎஸ் மற்றும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை சரியான முறையிலே பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் அவரும் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்திருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அதிமுகவிலே இணைந்து விடலாம், எடப்பாடியை அழித்து விடலாம் என நினைப்பதற்கு மாறாக தனி கட்சியை ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்திருப்பார். எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை அழித்து நாம் அதிமுகவிலே இணைந்து விட வேண்டும் என அந்த எண்ணத்திலே பல வழக்குகளும் சட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இறுதியாக என்ன ஆயிற்று? இன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே நங்கூரம் போட்டு அமர்ந்து விட்டார். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் யாருமே இல்லாத நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் தொண்டர்கள் அனைவருமே அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல முக்கியமான தலைவர்கள் பூராமே திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். வைத்திலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் திமுகவிலே இணைந்து விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தனிமரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். இனிமேல் அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் மட்டும்தான் நமது ஓபிஎஸ்க்கு ஒரு 2 தொகுதிகள், ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் மகனுக்கும் 2 தொகுதிகள் என்பது கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் ஓபிஎஸ் உடைய சொந்த தொகுதியான இருக்கக்கூடிய போடி தொகுதியிலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நாங்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தருகிறோம், போடி தொகுதி முழுக்க உங்களுக்குத்தான், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மற்றும் போடி தொகுதியிலே போட்டியிட்டால் அவரை தோற்கடிப்பதற்குரிய வேலைகளை நாங்கள் தீவிரமாக பார்ப்போம். நாங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் போடி தொகுதியில் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய கடிதங்களை எழுதியும் கையெழுத்துக்களை போட்டியும் உங்களிடம் கொடுக்க சொல்லிக்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் போடி தொகுதியைச் சேர்ந்த, அதுவும் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய முக்கியமான ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த தகவலை சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. நமது ஓபிஎஸ் எந்த தொகுதியில் போட்டி ஓடுகிறாரோ அந்த சொந்த தொகுதியவே அதிமுக கைப்பற்ற இருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டால் தப்பித்து விடுவார், இல்லை என்றால் ஓபிஎஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியைத்தான் தழுவ போகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.